வண்டர்ஃபுல், பவர்ஃபுல், க்ளோரியஸ் ரிசரக்ஷன் டே. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்துகிற ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோட கூட அக்ரி பண்ணும்படி நான் கேட்குறேன். எஃபிஷியன்ஸ் 3 it says, God can do more than, God can do beyond our expectation, exceeding expectation, more than what we could think or imagine, according to the power that is residing in us. அது என்ன பவர் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. டைனமோ, டைனமைட், ஒரு பாம் பிளாஸ்ட் பவர் என்று கிரீக்கில் அதை சொல்கிறாங்க. ஈவன் when we tap into that power, we will see the result beyond the human imagination, beyond what the political system, wicked spirit system, human jealousy system is doing. The Lord is going to bring him out of the prison, regardless of what enemy is trying to use the people to bring this, how the corruptible, the systems are acting against Christianity. நம்ம நினைக்கிற மாதிரி இது வெறும் பர்சனல் ப்ராப்ளமோ, ப்ரைவேட் ப்ராப்ளமோ, அசோசியேட் பாஸ்டர் ப்ராப்ளமோ மட்டும் கிடையாது. இது ஒரு சோஷியல் ப்ராப்ளமோ, ஜெலசி, காம்படிஷன் ப்ராப்ளமோ கிடையாது. இட் இஸ் நாட் ஈவன் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது ஒரு ராஜ்யத்திற்கும் உண்டான ஒரு கிளாஷ், ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி. பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு விரோதமாக மட்டும் இல்லை, இது ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கே உண்டான விரோதமாக செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூனிய கட்டு, வலு சர்ப்பத்தின் ஆவி, டிராகன், பீஸ்ட். ஆல் த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் வில் ஜாயின் அஸ் அன்ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லுவோம். ஒரு அசுத்தமான திரித்துவம் அப்படின்னு சொன்னால் டிராகன் பிசாசு, பீஸ்ட் அண்ட் த ஃபால்ஸ் கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன உடனே அக்யூரசி, மோர் அக்யூரசி அப்படியெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபையாகிய தீர்க்கதரிசி வேற, ஆண்டவருடைய இரத்தத்தையே அறியாமல் போர்வை போத்து கொண்டோ வேறு மதம் என்ற போர்வையிலோ நிற்கக்கூடிய, இரத்தத்துக்கு வெளியில் நிற்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் we can count on. யூடியூபர்ஸ், mainstream media, Hindu leaders, atheist leaders, secularism, doctor, court system, legal system, and the list goes on. என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் யூகித்து பார்த்தோம்னா, முதலாவது தேவனுடைய ஊழியத்தை பிரிக்கணும், கெடுக்கணும்னு அது யார் ரூபத்தில் வந்தாலுமே, அது யார் ரூபத்தில், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளை, யார் ரூபத்தில் வந்தாலுமே அது ஒரு ஜெசபேல். அந்த ஜெசபேலோட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. வி கேனாட் புட் எவ்ரி திங் இன் எ பாக்ஸ். அதோட இணைந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை பார்த்தோம்னா அது பைத்தான். இந்த பைத்தானுடைய பிக்கெஸ்ட் திங் என்னென்னா ட்விஸ்டிங் சர்பண்ட். அது என்ன பண்ணுன்னா பொய்யை திரிக்கும், அப்போ பிரிவினை உண்டு பண்ணும், கணவன் மனைவியை பிரிக்கும். ஸோ அது நிறைய எப்படி சொல்கிறதுனா அந்த ஜெசபேலோடு அது இணைந்து செயல்படும். அப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் பெலிவர்ஸ்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடிய ஆவிகள். ஸோ பெலிவர்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து அட்டாக் பண்ணக்கூடிய சில ஆவி பார்க்கும்போது நம்ம அதை டிராகன் சொல்லலாம், வலுசர்ப்பன்னு சொல்லலாம். அது பில்லி சூனிய ரூபத்தில், மத போதக ரூபத்தில், எல்லாத்தையுமே ஏசப்பாவுடைய பிளட்டை நல்லிஃபை பண்ணுற மாதிரி வரும். அப்புறமேட்டு பார்க்கும்போது அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப நேஷ்னல் லெவல், பொலிட்டிக்கல் லெவல் அப்படிலாம் அங்கேருந்து மாஸ்டர் பிளான் பண்ணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸோ இங்கே பார்க்கும்போது இது சுத்தமாக கிறிஸ்துவத்தையே காலி பண்ணணும். யாரெல்லாம் கிறிஸ்டியன் லீடர்ஸ், யாரெல்லாம் ஹூஸ் ஹார்ட், பைத்தான் எல்லா கிறிஸ்டியன்ஸையும் அட்டாக் பண்ணாது.
பைத்தான் பார்த்தா யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கக்கூடியவங்க, தேவனுடைய ஹார்ட்டை யாரெல்லாம் ப்ரீச் பண்றாங்க, பைபிள ப்ரீச் பண்றாங்கல்ல, தேவனுடைய இருதயத்தை யாரு ப்ரீச் பண்றாங்க, தேவனோடு மக்கள யாரு நெருங்கச் செய்கிறாங்க, அந்த கிருபையின் ஆவியை யார் பெற்றாங்க. அதனால தான் தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் நிறுத்துறார். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது பயங்கர ஈஸி. அந்த கிருபையை யார் சொல்லி தராங்க, இயேசுவோட யார் உங்களை நெருங்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் வருங்காலத்தில் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய இந்த டீச்சிங்குள்ளே போவோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ரெசரக்ஷன் டே, த டே தட் இஸ் நோன் ஃபார் த பவர் ஆஃப் காட், த ப்ரீச்சிங் ஆஃப் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த கிராஸ் இஸ் த பவர் ஆஃப் காட். When this power was proved and Jesus was not held by any gravitational natural force and he was raised from the dead, you and me along with him raised from the dead. Raised from the dead, what happened? Far above all the principalities and powers and dominions and authorities. And he was risen. For what reason? Romans 8 says, he ascended to heaven and seated in the highest place to pray for you and me. Now we have advocate, not what is the system, POCSO or whatever the system. It's all false Jezebel, corrupted system. ஒரு குழந்தைங்க அதால் காப்பாற்றப்பட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாரும் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க. குழந்தைங்க நிந்தனைக்கு உள்ளாகி அதை பிஸ்னஸ் டீலாக எடுத்து விற்று போடக்கூடிய அது ஒரு பாகாலின் காரியம். ஸோ நம்ம சில காரியங்களை இடிக்க போகிறோம், நொறுக்க போகிறோம், சில காரியங்களை கட்ட போகிறோம். நிச்சயமாக இந்த பொய்யின் திரையெல்லாம் கிழித்து இந்த டிமானிக் ஸ்ட்ராங்ஹோல்ட்லாம் உடைச்சி, எப்படி இயேசு ஆண்டவர் மரணக்கட்டெல்லாம் உடைச்சி தரித்து எடுத்து இயேசு உயிரோடு கொண்டு வந்தார். அதே போல் 1ஆம் காவல் 2ஆம் காவல் தாண்டி பேதுருவை வெளியே அழைத்து கொண்டு வந்த தேவதூதர்கள் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்கள வெளியே கொண்டு வருவார். மாம்சமான யாவும் அதை காணும். ஆல் வி நீட் இஸ் ட்ரஸ்ட் த பவர் அண்ட் ட்ரஸ்ட் த அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் த டொமினியன். There are so many healings are occurring at this time. Deliverance, and we will go to that level later. What we see in his matter is not the domestic level. On the day he was being arrested in India, God gave me a dream. God exactly showed all those people involved and what is what. And then I went to the church and God said, a prophet cannot be a pastor. In other words, a prophet should not be a pastor. So what's the difference between a prophet and the pastor? Something is domestic level, something is national level, something is international level. So let the people talk whatever they want to talk. They can accuse the marriage, they can accuse, someone can say wife good and other ones say other people good. That's not the problem at all. First of all, marriage is not the kingdom of God. For the purpose of the kingdom of God, marriage is given. However, we will go deeper there. So we are going to pray right now, even right now in this. I strongly believe in the resurrection day. The Lord is going to mightily break whatever the doors, whatever the foundations, whatever the ancient serpents, whatever the dragon, whatever forces it is, the Lord is going to prove the love, prove the power, prove the dominion, and he is going to do supernatural miracle, wonderful. The prison doors are going to be opened. On that day, the tombs were opened. All the dead bodies, they were just soaring so high and praising God. Oh, death, where is your sting? Oh, grave, where is your power? This is what God said. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று சொல்லி தேவன் மரணக்கட்டுகளை உடைத்த தேவன். இது எம்மாத்திரம். இந்த நேரத்தில் தகப்பனே, அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ராஜாவே ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரப்பா. இதோ மத போதகர்கள் என்று சொல்லி அப்பா தகப்பனே, ரத்தத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கல்லிலே மோதக்கூடிய ஜனங்களோடு எங்களை கம்பேர் பண்ணக்கூடிய தகப்பனே, இந்த எல்லா ஆவிகளையும் நீங்கள்
நிர்மூலமாக்க போதுமானவராய் இருக்கிறீர். தகப்பனே, இந்த கல்லிலே மோதுகிற எவனும் சிதறுண்டு போவான் என்று சொன்னீர். அது எந்த demonic rulers, false prophets, whatever the level they are operating in, oh God, even when I am releasing, Father God, your authority, your power, your dominion, ஆண்டவரே, thank you, Lord. You are shattering. Let God arise. All the enemies shattered in Jesus' mighty name. Thank you, Father. Thank you, Jesus. Even right now, I plead the blood of Yeshua HaMashiach upon those who are listening, receiving, wherever the podcast is going. In the name of Jesus. Thank you, Father God. I cover everything about myself and every concern, so God, with the blood of Jesus Christ. O ye gates, be ye lifted up. O ye ancient gates, be lifted up. For the Son of Glory is coming in. Who is the Son of Glory? The Lord of hosts is his name. In Jesus' mighty name, I come against everything. Father God, as you promised, as you commanded Jeremiah the prophet, பார் பிடுங்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் இந்த நாளிலே உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்னேன். Whatever the decrees that are made by the evil kingdom, whatever the decrees that are made by Jezebel, whatever the decrees that are made by Python, what is the decrees that are made by the beast and the dragon and the people and the jealousy, false prophets of Father God, I eradicate them in the name of Jesus. I throw them down in the pit of hell. I release the avenging blood of Jesus. Let the avenging blood chase after them. I release the avenging blood. கர்த்தர் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். இதோ கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர், இதோ இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக வராத அவர்களுக்கு பாவத்தை நோக்கி நீர் காட்டுகிறேன். இதோ எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய ரைச்சியஸ்னஸை டீச் பண்ணுகிறேன். இதோ பிசாசுக்கோ உம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறேன். In Jesus' mighty name, I release even the angelic power. Oh Father, I release the angelic power in the name of Jesus. ஒரு நாள் தகப்பனே, இதோ ஒரு தீர்க்கதரிசி ஜெபிக்கும் பொழுது ஒரு உம்முடைய ஊழியக்காரனுக்காக 1,85,000 அசீரியன் ஃபோர்ஸஸை வெட்டி போட்ட ஏஞ்சல்ஸ் I release in the name of Jesus. Michael, I release, I deploy even right now in the name of Jesus. I release Gabriel, you charge over all the serpentine network there in Jesus' mighty name. I release Raphael into wherever Pastor John Jabraj is in Yeshua's name. The firewall of protection around his physical heart, his mind, his senses, his emotions, his body, his moral body, marital body, ministerial body, spiritual body, mental body. I release the power of God, the fire of God, the protection of God. Pastor வெளியே கொண்டு வருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். Thank you, Father. Even in this beautiful, wonderful resurrection day, may the Lord prove his grace and power, his anointing, his dominion, his freedom, his jubilation. கர்த்தர் நிரூபிப்பார். Wish you all have an amazing, wonderful resurrection day, Easter Sunday. God bless you all so richly. Amen.